வெல்கம் டு அவர் SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். போன வீடியோவில் நம்ம அந்த ஸ்டார் ஷேப் பூஜை கூட போட்டோம் இல்லைங்களா, அதை போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு கைப்பிடி போடணும். இது மாதிரி லாங் கைப்பிடி போடுறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இதுக்கு இந்த சாண்டல் கலர்லேயே நம்ம கைப்பிடியை போடலாம். இது கொஞ்சம் கலர் நல்லா இருக்குமே, லுக்காக இருக்குமேன்றதுனால இந்த கலர் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதுக்கு சாதாரண கைப்பிடியும் போடலாம், நம்ம உள்ள ஒயர் வச்சு. ஆனால் இதுக்கு உள்ள ஒயர் தேவையில்லை. நான் ஒரு கைப்பிடி போட்டுட்டேன். இன்னொரு கைப்பிடி எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதுக்கு 9.5 அடி எடுத்துக்கணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 9.5 அடி. இது போல் 3 ஒயர் கட் பண்ணிக்கணும். இப்போ கூடைய இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. நமக்கு போடுறதுக்கு வாட்டமாக இருக்கும். இது இந்த வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு பாருங்க, வளைஞ்ச பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஈவனாக வச்சுக்கோங்க. பின்பக்கம் மோல்டாக இருக்கும், நம்ம இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மெரூன் கலர் இருக்குல்ல, இந்த பூ பாருங்கள் லாஸ்ட்டு, அதுக்கு எடுக்கில் கொடுத்து வாங்கிக்க போகிறோம். உள்பக்கமாக அப்படி கொடுத்து வெளிப்பக்கமாக எடுத்துக்குங்க. எடுத்து ரெண்டுத்தையும் சேமாக வச்சுக்கணும். ரெண்டு முனையுமே இப்படி எல்லாத்தையும் 6 முனையும் சேர்த்து அப்படி பிடிச்சிக்கிட்டு கூட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இவனாக எடுங்க. இப்போ பாருங்கள் ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்குது. வாங்க எப்படி பின்னலான்னு பார்க்கணும். இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு ஒயர். 3 ஒயர் மொத்தம் இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அடுக்கடுக்காக இருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இந்த பக்கம் கொண்டு வாங்க. இந்த ரைட் சைடு ஒயரை லெஃப்ட் பக்கம் கொண்டு வரணும். இது லெஃப்ட் சைடில் பிடிச்சிருக்கோம், அதை ரைட் சைடுக்கும் அதுக்கு மேலே இதை போடுங்க. இந்த இப்படி வளைச்சி கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இந்த ரைட் சைடு உள்ள ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணுங்க. அதே போல் ரெண்டாவது ஒயர் பார்த்தீங்களா, அதை இந்த ஒயருக்கு மேலே ஃபஸ்ட்டு கீழே கொண்டு வந்தோம், அதுக்கு அடுத்தது மேலே கொண்டு வரோம் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஒயரை மேலே கொண்டு வந்தோம் இல்லைங்களா, இப்போ என்ன செய்யணும்னா கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து இந்த ஒயருக்கு மேலே கொடுக்கணும். அதாவது ஆல்டர்னேட்டிவாக இப்போ ஒரு சைடு கீழேனா அடுத்த ஒயர் மேலே வரணும். அதே அடுத்த பின்னல் பண்ணும்போது இது கீழே வரணும், இன்னொன்று ஆப்போசிட்டில் உள்ளது மேலே வரணும். எந்த பக்கம் நம்ம மேலே வச்சுருக்கோமோ அதை அடுத்த வரி வரும்போது அதை கீழ்ப்பக்கமாக கொண்டு வரணும். ஆல்டர்னேட்டிவாக நம்ம போட்டுக்கணும். எந்த சைடு ஃபஸ்ட்டு கீழே கொண்டு வரோமோ அடுத்த ஒயரை மேலே கொண்டு வரணும். அடுத்தது ரைட் சைடு அடுத்தது கீழே கொண்டு வரும்போது லெஃப்ட் சைடை மேலே கொண்டு வரணும். அதுதாங்க இதனுடைய ஃபார்முலா. அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கணும். இந்த ஒயர் கீழே இருக்கா மேல் பக்கமாக இருக்கா. இது பாருங்கள், இது இந்த ஒயருக்கு கீழே இருக்குது, இது இந்த ஒயருக்கு
மேலே பாருங்கள், அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அதே மாதிரி இந்த சைட் பாருங்களேன், இது வந்து மேலே இருக்குது, இந்த ஒயர் கீழே இருக்குது, இன்ட்டுவாக இருக்கு பாருங்கள். இந்த இன்ட்டுவை பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் கீழே இருக்கும், இந்த சைடு மேலே இருக்கும். இப்போ இந்த ஒயர் கீழே இருக்கும், இந்த சைடு மேலே இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலே செட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது 3வது ஒயர் எடுக்கும், 2 முடிச்சிட்டோம், இது 3வது ஒயரு. இப்போ இந்த ஒயர் கீழே இருக்குங்களா, இதை கொண்டு மேலே கொண்டு வரணும். அப்போ என்ன செய்யணும்னா, இதை வந்து கீழ்ப்பக்கமாக கொண்டு இந்த ஒயர் மேலே விடணும். இப்போ இது மேலே உள்ள ஒயர் கீழே போயிடும், கீழே உள்ள ஒயர் மேலே வந்துடும் பாருங்கள். இப்போ அடுத்தது, இப்போ மேலே நல்லா தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஒயரை கீழே போகணும், இந்த கீழே உள்ள ஒயர் மேலே வரணும், மேலே உள்ள ஒயர் கீழே போகணும். இப்போ 2 வந்து மேலே இருக்கு பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா நல்லா. இது 2மே கீழே போகணும். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த ஒயருக்கு மேலே இதை கொண்டு போயிட்டு இந்த கீழே உள்ள ஒயருக்கு அடியில் இதை கொடுத்து இந்த ஒயரை மேலே கொடுத்தீங்கன்னா கீழே போயிடும். அது அதான் நம்ம ஜடை பின்னுற மாதிரி தான், 3 கால் எடுத்து பின்னுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கொண்டு போகணும். இப்போ பாருங்கள் நல்லா தெரியும், ஃபஸ்ட்டு ஒயர் கீழே இருக்கும், அந்த அடுத்த ரைட் சைடு ஒயர் மேலே இருக்கும், அடுத்தது லெஃப்ட் சைடு ஒயர் மேலே வந்திருக்கும், ரைட் சைடு ஒயர் கீழே போயிருக்கும். 3வது ஒயர் பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒயரு கீழே வந்திருக்கும், ரைட் சைடு ஒயர் மேலே போயிருக்கும், மேலே தெரியுது பாருங்கள். இது தாங்க இதோடைய இதுவே கூட பின்னுறது. இப்போ இனிமேல் அதே ஃபார்முலாவிலே எல்லாமே பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது மட்டும் என்ன செய்யணும்னா, செகண்ட் ஒயர் எப்போதும் பார்த்துக்கணும், எந்த சைடு இந்த செகண்ட் ஒயர் வந்து மேலே இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இந்த சைடில் இருக்கா, இந்த சைடில் இருக்கா. ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடுங்க, செகண்ட் ஒயர் இந்த மாதிரி மேல் பக்கமாக எந்த சைடு இருக்கோ, ஒன்று லெஃப்ட் சைட்லேயும் இருக்கலாம், இல்லை ரைட் சைட்லேயும் இருக்கலாம், அந்த ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயரை இப்படி கீழால் கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும். விட்டுட்டு இந்த ஒயரை பிடிச்சிட்டு வந்து இப்போ இதை மேலே உள்ள ஒயரை கீழே கொண்டு போகிறோம், கீழே உள்ள ஒயரை மேலே கொண்டு வரோம். இப்போ இந்த சைட் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஒயரு, இதை விட்டுடுங்க, இதில் செகண்ட் ஒயர் மேலே பார்த்தீங்களா. அப்போ இந்த சைடு ஒயரை கீழே கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடுங்க, செகண்ட் ஒயரை மேலே உள்ளதுக்கு மேலே போட்டுட்டு கீழே உள்ள ஒயரை மேலே கொண்டு வரோம். இப்போ அப்படியே தான் போட போகிறோம் எல்லாமே. ஃபஸ்ட்டு ஒயரை விடுவோம், செகண்ட் ஒயரை மேலே இருக்கிற ஒயரை கீழே கொண்டு போகணும். பின்னும்போது அப்பப்போ இந்த பின்னலை டைட் பண்ணிக்கணும். இப்போது ஃபஸ்ட் ஒயரை விட்டுடுங்க, இந்த இதான் மேலே இருக்குது, இதை வந்து கீழே கொண்டு போகணும், இந்த கீழே உள்ள ஒயரை மேலே கொண்டு வரணும். இப்போது கீழால் கொண்டு போங்க, ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும், மேலே உள்ள ஒயர் கீழையும் கீழே உள்ள ஒயரை மேலேயும் வரணும். இவ்வளோதாங்க இந்த பின்னலே. இது வரைக்கும் இந்த நம்ம ஒயர் இருக்கிற வரைக்கும் பின்னிடணும், நீட்டாக வரும் கைப்பிடி இதுக்கு. நம்ம நார்மல் கூடைக்கு உள்ள ஒயர் சொருகும், டைட்டாக இருக்கிறதுக்காக ஒயர் சொருகும். இதுக்கு வந்து ஒயர் சொருக தேவையில்லை. இந்த பின்னலையே நல்லா கொஞ்சம் டைட் பண்ணி போட்டோம்னா ஸ்டிஃபாக இருக்கும் கைப்பிடி. உங்களுக்கு எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்லோ பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது இந்த ஒயர் இருக்கிற வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாங்க. இதே மெத்தடில் தான் நம்ம பின்ன போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த கூடையிலேருந்து இவ்வளோ நீட்டு போட்டாச்சு. இப்போ இதை வந்து ஒரு முடிச்சு போட்டுக்குவோம். இது தேவைப்பட்டதுன்னா பின்னிக்கலாம், இல்லைன்னா நம்ம சொருகிக்கலாம். இது எவ்வளோ வருதுன்னு தெரில, அதனால் ஒரு முடிச்சு பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்குவோம்.
போட்டுட்டு இப்போ பாருங்கள், இதுதான் அந்த சென்டர், இந்த பாக்ஸில் இது நான் ஃபஸ்ட்டில் உள்ளது. இதுலேருந்து 1 2 3 4வது ஒயரில் சொருகியிருக்கோம் நம்ம. பாருங்கள், 1 2 3 4வது ஒயரில் உள்ளே சொருகியிருக்கோம். எத்தனாவதுன்னா 1 2 3 3வது பூவில். அது மாதிரி இந்த பக்கமும் 1 2 3வது 3 பூ விட்டு இதில் அந்த இடுக்கில் சொருக்கியிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் சொருகியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் நம்ம சொருகணும். இப்போது 4வது பூவில் 1 2 3 அது மாதிரி 1 2 3 விட்டுட்டு இந்த கேப்பில் சொருகியிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் சொருகிக்கலாம். இப்போது இப்படி வளைச்சிக்குவோம். வளைச்சிட்டு 1 2 3 4 4ல் இப்படி வளைச்சி இந்த பொறுப்பு பார்த்திங்களா, இங்கேருந்து 3 இங்கேருந்து 3 இதுக்கிட்ட வச்சுக்கிட்டு இதுலேயும் இந்த கேப் இந்த பூவில் சொருகணும். இந்த கேப்லேயும் ஒயர் கொடுத்து நம்ம டைட் பண்ணிக்கணும். அது மாதிரி பெட்டு ஒயரு இது மாதிரி கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு இதே போல் உள்ளே கொடுத்து உள்ளே விட்டு 2 டைம்ஸ்னால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் உள்ளே. இதில் 3 ஒயருக்கு பூவில் சொருகிடுவோம் ஃபஸ்ட்டு. இல்லைன்னா உங்களுக்கு வந்து லூஸ் ஆகிட்டே இருக்கும். உள்ள அந்த கிராஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு 3 பூவுக்கு சொருகிக்கலாம். அதுக்கு கீழே வந்து நமக்கு இடம் கை உள்ளே நுழையாது. இப்போ அப்படியே வளைச்சி கொண்டு வந்துட்டு இப்படி திருப்பி கொண்டு வரணும். எங்கன்னா இதே மாதிரி 4 1 2 3 4 இது மாதிரி 1 2 3 4 1 2 3 4. இந்த பூவிலேருந்து இங்கேருந்து பார்த்தாலும் 3 வரும், இங்கேருந்து பார்த்தாலும் 3 வரும். இந்த ஒயருக்கும் இந்த பூ பாருங்க, இந்த பூக்கும் இதுக்கும் நடுவில் வச்சு இப்படி சொருகிக்க. அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கூட குறைச்சிருந்ததுன்னா. இப்போது அதே போல் 3 பூவுக்கு சொருகிக்கணும். இப்போது 2 சைட்லேயும் நல்லா டைட்டாக சொருகியாச்சு 3 பூவுக்கு. இப்போ அப்படியே வளைச்சி இது மேலே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த பூ பார்த்திங்களா, இந்த ஃபஸ்ட்லேருந்து செகண்டு இருக்குல்ல ப்ரௌன் கலர் பூ, அதில் ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இந்த இடமும் நல்லா டைட்டாக சொருகியாச்சு. இப்போ இந்த கைப்பிடி ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த கைப்பிடி அளவுக்கு இது வரணும். இப்படி நேராக வச்சு இந்த கைப்பிடி அளவுக்கு இந்த வளைச்சி இப்படி கொண்டு வந்தால் நம்ம பின்னது பத்தலை. இன்னும் வந்து நம்ம இது வரைக்கும் பின்னணும். முடிச்சு அவுத்துட்டு பின்னிக்கலாம். இப்போ பின்னியாச்சு பாருங்கள். இந்த கைப்பிடி அளவுக்கு இப்போ இது கரெக்டாக இருக்கும் இதில் சொருகிறதுக்கு. இப்போ இதில் ஒரு இந்த மாதிரி ஒரு ஒயர் போட்டு இதில் சொருகிடணும். இப்போ கரெக்டாக இருக்கு பாருங்கள். இப்போ இதில் வச்சு ஒரு ஒயர் வச்சு சொருகணும். இப்போ இதில் வந்து முடிச்சு போட்டுக்குவோம். போட்டு இந்த அளவுக்கு கரெக்டாக வச்சு இந்த வளையத்துக்கு நேராக அந்த கைப்பிடி அளவுக்கு வச்சு இதில் வந்து ஒரு ஒயர் கொடுத்து சொருகிடணும்.
அதே போல் ரெண்டாவது ஒயரில் இதுலேயும் ஒரு 3 பூவில் சொருக்கலாம். இப்போ இந்த ஒயரை வந்து இதில் சொருகணும். இந்த ஒயருக்கு பிறகு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இதை வந்து இப்படி கொடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்குவோம். அதே போல் இந்த ஒயருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயரு அதை இப்படி போட்டு லூஸ் கொடுக்காமல் இருக்கும் பண்ணியாச்சு. இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏற்கனவே பின்னினது இந்த இன்ட்டு இதுக்கு மேலே இதை வச்சு இங்கே ஒரு 3 ஒயரு, அதாவது இந்த ஏற்கனவே ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதில் கொடுத்து வாங்கணும். அதில் 3 ஒயரை உள்ள சொருகிடுவோம். அதே போல் இந்த இதை பிடிச்சிக்கோங்க, அப்படி டைட் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இந்த 3 ஒயரையும் இந்த இங்கே சொருகிருக்கோம் பார்த்திங்களா ஏற்கனவே, அந்த ஒயர்லேயே இந்த 3த்தையும் உள்ளே சொருகி விட்டுறலாம். நல்லா இழுத்துட்டு இந்த 3 பூவுக்கும் சேர்த்து நல்லா சொருகிடணும். டைட்டாக சொருகி விட்டுடணும். பாருங்கள், நல்ல அழகான சூப்பரான அட்ராக்டிவான ஒரு கைப்பிடி நமக்கு கிடச்சிருச்சு. உள்ள எல்லாமே நல்லா சொருகுனதுலாம் பிரிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ ஒன்றே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you friends.